ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்சஸ். டென்சஸ்னால் காலங்கள்னு சொல்லுவோம். ஓகே, தெர் ஆர் 12 டென்சஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெசன்ட் ஃபார்மோட 4 டென்சஸ் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இது நிகழ்காலத்தில் நடக்கிற செயலை குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரைட் எ லெட்டர். நான் ஒரு லெட்டர் எழுதுகிறேன். நான் ஒரு லெட்டர் எழுதுகிறேன். செகண்ட் ஒன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். I am writing a letter. நான் ஒரு லெட்டர் எழுதி கொண்டிருக்கிறேன். கண்டினியூஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தாலும் இதை தொடர்ச்சியாக ஒரு செயல் நடக்குது. ஓகே, கண்டினியூஸ்னால் தொடர்ந்து ஒரு செயல் நடக்குது. ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர். நான் ஒரு லெட்டர் எழுதி கொண்டிருக்கிறேன். தேர்ட் ஒன் ப்ரெசன்ட் perfect tense. Present perfect tense. I have written a letter. I have written a letter. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஆல்ரெடி பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு, அதோட கனெக்டிவிட்டி ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர்னால் நான் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த பிளேஸ்க்கு நான் போயிருக்கிறேன். அந்த ஃப்ரூட் நான் சாப்பிட்ருக்கேன். அந்த ஸ்டோரி நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ பாஸ்டில் நடந்ததை ப்ரெசண்ட்டில் லிங்க் பண்ணி சொல்கிறோம். பாஸ்டில் முடிஞ்சதை ப்ரெசண்ட்டோடு லிங்க் பண்ணி சொல்கிறது தான். இப்போ நான் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறேன். இப்போது பாஸ்ட், இதை சிம்பிள் பாஸ்டில் என்ன சொல்லுவோம்? நான் ஒரு லெட்டர் எழுதினேன். ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. சிம்பிள் பாஸ்டில் சொன்னோம்னா நான் ஒரு லெட்டர் எழுதினேன், முடிஞ்சிருச்சு. இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சொல்லணும்னா நான் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறேன். அப்போது இப்போ பாஸ்ட்டில் நடந்தது ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணி சொல்கிறோம். ஓகே, ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். ஹேவ் ஆக்ஸிலரி வேர்பில் ஹேவ் வந்தால் அந்த தேர்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ரிட்டன் தான் வரணும். இப்போது வேர்ப் 1 ரைட். வேர்ப் 2னா பாஸ்ட் டென்ஸில் ரோட். verb 3ல written. verb 1 write, wrote, written. verb 1, verb 2, verb 3. present past participleனு சொல்லுவோம். அதாவது தேர்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்னு சொல்லுவோம். அப்போது have வந்தாலே இங்கே தேர்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ரிட்டன் தான் வரணும். இப்போது ரிட்டனுக்கு பதிலாக இப்போ சி அப்படின்னா நான் அதை பார்த்துருக்கேன் அப்படின்னா சி சா சீன் அப்படின்னு தான் வரணும். தேர்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் த ஆக்ஸிலரி வேர்ப் have பக்கத்தில் வரணும். Okay, next one present perfect continuous tense. I have been writing a letter since morning. I have been writing a letter since morning. நான் காலையிலேருந்து ஒரு லெட்டர் எழுதுகிறேன். இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு ஆக்ஷன் வந்து முன்னாடியிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, பாஸ்ட்லேருந்து ஒரு ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்குது. ஐ ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர் சின்ஸ் மார்னிங். நான் காலையிலேருந்து ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கேன். அப்போது அது லாங் டைமாக நடக்குது. முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் கண்டினியூவாக அது போய்கிட்டே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ ரைட் எ லெட்டர். நான் ஒரு லெட்டர் எழுதுகிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் ஒரு லெட்டர் எழுதி கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். நான் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறேன். ஓகே, எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எழுதினேன்னா பாஸ்ட் டென்ஸ், எழுதியிருக்கிறேன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபோர்த் ஒன்
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஹவ் பின் ரைட்டிங் எ லெட்டர் சின்ஸ் மார்னிங். நான் காலையிலேருந்து இன்னும் இப்போ வரைக்கும் நான் லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கேன். இன்னும் நான் முடிக்கலை. இப்போது கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்குது. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.